குழம்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு அருமையான காம்பினேஷன் அப்பளம். இது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம வெளியூர்களுக்கு போகும்போது நம்ம லஞ்சுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம இன்றைக்கி மருத்துவ குணம் உள்ள வத்த குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இந்த இதில் வந்து முதல் நம்ம வறுக்கிறதுகளெல்லாம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இது நல்லா காஞ்ச உடனே சுண்ட வத்தல், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சுண்ட வத்தல் இது போட்டுக்கோங்க. வத்தல் நல்லா பொரியட்டும். இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம புளியோதரை, தயிர் சாதம், லெமன் இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போகிறோம்ல பிக்னிக்லாம் போகும்போது, வெளியில் போகும்போது. அதுக்கு பதில் இந்த சாதத்தை கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டவத்தில் நல்லா வறுத்துக்குவோம். சரி, தள்ளி வச்சுக்கோம். இதில் வெங்காயம், இங்கே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா புரிஞ்சிருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெள்ளை பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துருங்க. கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும். சுண்டவத்தல் மட்டும் நல்லா பொரிஞ்சிடணும். மற்றதெல்லாம் கொஞ்சம் லேசாக இது பண்ணால் போதும். ஏன்னா நம்ம திருப்பி இது குழம்புல தான் நம்ம போட போகிறோம். இந்த இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுருவோம். ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருவோம். போதும், பொரிஞ்சது. இந்த எண்ணெய் வேணும், அப்படியே குழம்பு இதிலே தாளித்து விட்டுருவோம். இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இதில் வந்து வத்த குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சுக்கிறப்ப இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம இந்த வத்தல்லாம் பொரிச்சு வச்ச எண்ணெயை வந்து வேஸ்ட் ஆக்கிடாமல் இதை இது பண்ணணும். பாருங்க, இது நல்லா செவந்துருச்சு. இதில் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைச்சலை இதை ஊற்றிடுவோம். இதுக்கு தேவையான பொருளுக்கு மிளகாப்பொடி, மல்லிப்பொடியெலாம் போட்டுருவோம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதில் கொஞ்சம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். இது நம்ம சேர்த்துக்கிறணும். இது கொஞ்சம் இது பண்ணணும். உப்பு, மஞ்சள் தூளும் போடணும். இன்னும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள். எப்பயுமே நம்ம வைக்கிற குழம்பு மாதிரி தான், வத்த குழம்பு வைப்போம்ல அதே மாதிரி தான். இது கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். நம்ம சாதம் வச்சுட்டு நம்ம சாதத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம இந்த குழம்பு ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கிறோம், கிளறி எடுத்துக்கிறணும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருந்தோம். நம்ம வந்து சாதம் கிளறும் போது நம்ம ஆயில் இதில் ஊற்றணும். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சுக்கிறட்டும். கொதித்து நல்லா எண்ணெய் குட்டி வரட்டும். அது முடியே மூடி வச்சுருவோம். திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா எண்ணெய் கூட்டி நல்லா வந்துடுச்சு. இந்த குழம்பு வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். இதில் உப்பு, உரப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க.
பார்த்துட்டு சாதம் நம்ம வந்து பொன்னி அரிசியில் தான் சாதம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதை இதில் போட்டுறணும். நான் அவ்வளோ சாதத்தையும் போட்டேன். நான் வந்து 200 சாதம் தான் வச்சேன். உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ அவ்வளோ குழம்பு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாருங்க. இந்த சாதம் வந்து நம்ம வெளியூருக்குலாம் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக வித்தியாசமாகவும் இருக்கும். நல்ல உடம்புக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே இதில் நம்ம போட்டிருக்கோம். வெள்ளைப்பூண்டு, வெங்காயம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, இதை எல்லாத்தையுமே இதில் போட்டுருவோம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு சாதமாக இருக்கும். சில பேர் வந்து அப்படியே தண்ணி புளியெல்லாம் ஊற்றி வேக வைப்பாங்க. அது மாதிரியும் செய்யலாம், இது மாதிரியும் செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த இதில் நம்ம இது பண்ணியிருக்கோம். இந்த இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப தான் கொஞ்சமாக ஊற்றணும். இது கடைசியில் வெறும் பச்சை நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றணும். அவ்வளோதான். நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் ஊற்றணும். இப்போ லாஸ்ட்டில் நம்ம எண்ணெய் ஊற்றி இறக்கிடணும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அந்த நல்லெண்ணெய் வாசனையும் இந்த வெள்ளைப்பூண்டு சாதம் வந்து ரொம்ப வெள்ளைப்பூண்டு இந்த வத்தல் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து மணத்தக்காளி வத்தல் கிடைச்சா கூட நம்ம போடலாம். பாருங்க, அவ்வளோதான். கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். இவ்வளோதான். பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழம்பு சாதம் சூப்பராக நம்ம பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.